அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். பொதுவா ரெஸ்டாரண்ட்லாம் போனா நம்மள நிறைய பேரு நானும் பட்டர் சிக்கனும் ஆர்டர் பண்ணுவோம். அந்த வகையில நான் கோதுமை மாவுல கார்லிக் பட்டர் நான் எப்படி செய்யறதுன்னு தான் காட்டியிருக்கேன். அதே மாதிரி நான்க்கு ஏத்த மாதிரி பட்டர் சிக்கன் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒண்ணுன்னு கூட சொல்லலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சூப்பரான டேஸ்டியான பட்டர் சிக்கனும் எப்படி செய்யறதுன்னு காட்டியிருக்கேன். இந்த ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். வாங்க சூப்பரான டேஸ்டியான பட்டர் சிக்கனும் கார்லிக் நானும் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம பட்டர் சிக்கன் செய்யறதுக்கு சிக்கனை ஊற வச்சுக்க போறோம். அதுக்கு 1 கிலோல இருந்து 3/4 கிலோ அளவு சிக்கன் போன்லெஸ் சிக்கனா இருந்தா நல்லா இருக்கும். போன்லெஸ் சிக்கனா வாங்கிக்கங்க. இத 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துக்கங்க. இதுல நாம ஊற வைக்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. நாம இஞ்சி பூண்டு விழுது பட்டர் சிக்கன் கிரேவிக்குமே தனியா சேர்ப்போம், அதனால பார்த்து சேர்த்துக்கங்க. 1 மீடியம் சைஸ் லெமன் ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கங்க. சிக்கன் ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூளை சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி பவுடர் சேர்த்துக்கங்க. இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த கஸ்தூரி மேத்தி பவுடர் சேர்க்கறதுனால நல்லா வாசமா இருக்கும், அதுக்காக சேர்க்கிறோம். உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா வேண்டாம். இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை இந்த மசாலாவோட சேர்ந்து வர அளவு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு 2 ல இருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் சிக்கன் அந்த மசாலா எல்லாம் ஊறி நல்லா இருக்கும், ஃபிளேவர் நல்லா கொடுக்கும். அடுத்து நம்ம கோதுமை மாவுல கார்லிக் நான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. நான் 5 ல இருந்து 6 பேருக்கு செய்யறதுனால 2 கப் அளவு சேர்த்திருக்கேன். நீங்க ஆட்களுக்கு ஏத்த மாதிரி கூட கூடைய சேர்த்துக்கங்க. இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கங்க. கூடவே பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க. பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன்னா பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. இது எல்லாமே நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கங்க. உப்பு சோடா மாவுலாம் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை தோல் உரிச்சு துருவி எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின பூண்டு சேர்த்துக்கங்க. 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க. தயிர் சேர்க்கறதுனால நான் நல்லா சாஃப்டா இருக்கும், அதுக்காக தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கி வச்சிருந்த வெண்ணெய் சேர்த்துக்கங்க. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மாவு வெண்ணெய் எல்லாமே சேர்ந்து வர போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல நான் தண்ணிக்கு பதிலா பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து பிசைஞ்சுக்க போறேன். பால் சேர்க்கறதுனால இன்னும் நல்லா நமக்கு சாஃப்டா இருக்கும், அதனால கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி இத நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கங்க. நல்லா நார்மலா பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையுங்க. நல்லா சாஃப்டா மாவெல்லாம் நல்லா சாஃப்டா வரணும், அது வர நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சதுக்கு அப்புறமா மாவு வறண்டு போகாம இருக்கிறதுக்காக மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 1 மணி நேரம் இதை அப்படியே விட்டுருங்க. இந்த டைம்ல நமக்கு சிக்கனும் நல்லா ஊறி வந்திருக்கும். நான் 3 ல இருந்து 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்க நார்மலாவும் ஊற வச்சுக்கலாம், இல்ல ஃப்ரிட்ஜ்லயும் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி ஊற வச்சிருந்த சிக்கன் பீஸ் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 சைடும் நல்லா லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து ஓரளவு வெந்தா போதும், அதிக நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் திருப்பி போட்டு இதை எடுத்துக்கங்க.
நாம கிரேவில கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேற சிக்கனை வேக வச்சுக்க போறோம். அதனால அதிக நேரம் சிக்கன் 65 மாதிரி பொரிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இதை லைட்டா 3 நிமிஷம் அடுப்புல மிதமான தீயில 2 சைடும் லைட்டா பொன்னிறமானதும் இதை தனியா எடுத்து வச்சிடுங்க ஒரு பிளேட்ல. நான் எல்லா சிக்கனுமே இந்த மாதிரி சேர்த்து எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்ப கிரேவி செய்யறதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சட்னிக்கு கட் பண்ற மாதிரி ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. வெங்காயம் தக்காளியோ சேர்க்கறத விட பாதி அளவு வெங்காயம் சேர்த்தா கரெக்டா இருக்கும். 6 தக்காளி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 3 வெங்காயம் சேர்த்துக்கிட்டா போதுமானதா இருக்கும். வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவு நல்லா வதக்கிக்கங்க. இப்ப பார்த்தாலே தெரியும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இத நல்லா ஆற வச்சிடுங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கங்க. இது கூடவே நல்லா கிரீமியா இருக்கிறதுக்காக 10ல இருந்து 12 முந்திரி பருப்பை சேர்த்துக்கங்க. முந்திரி பருப்பை சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துட்டு வந்துடணும். இப்ப நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்து இது தனியா ஒரு பவுல்ல மாத்தி தனியா வச்சிடுங்க. அடுத்து நான் 5ல இருந்து 6 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி எடுத்துக்கங்க. இதுல நான் 6 தக்காளியை எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா அரைச்சு தனியா ஒரு பாத்திரத்துல சேர்த்து இதை தனியா இருக்கட்டும். இப்ப அடுத்த ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கி வச்சிருந்த வெண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் வெண்ணெய் பாதி நெய் பாதி சேர்த்துக்கிறேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கங்க. இதுல தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் இதெல்லாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்து நீங்க தாளிச்சுக்கங்க. பொடியா கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கங்க. அதிகம் வேண்டாம். பச்சை மிளகாய் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருந்த வெங்காயம் முந்திரி விழுத சேர்த்துக்கங்க. சேர்த்து இது மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கங்க. முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால கரைஞ்சிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த வெங்காயம் முந்திரி பருப்புடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதுல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நம்ம ஊற வைக்கும் போது சிக்கன் ஊற வைக்கும் போது சேர்த்திருக்கோம். அதனால இதுல 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லாம் போற வரை நல்லா வதக்கிக்கங்க. அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளியையும் சேர்த்து 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொடி சேர்க்க போறோம். இதுல உப்பு தேவையான அளவு, கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, வீட்லயே வறுத்து பொடி பண்ணி வச்சிருந்த சீரகத்தூள் 3/4 டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இதையும் வீட்லயே வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வாசமா இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இந்த மசாலா எல்லாமே நம்ம கிரேவியோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுமானதா இருக்கும். இதை தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நம்ம ஊத்தின பட்டர்லாம் பிரிஞ்சு வர அளவு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா அந்த கிரேவியோட சேர்ந்து சிக்கன்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல உப்பு காரம் தேவைப்பட்டதுன்னா இந்த டைம்ல நீங்க பார்த்து சேர்த்துக்கங்க. எனக்கு உப்பு மட்டும் தேவைப்பட்டது, உப்பு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம சிக்கன்லாம் நல்லா வெந்து வர்றதுக்காக இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து திரும்ப மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக விட்டுருங்க. சிக்கன்லாம் நல்லா வெந்து வெண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெஷ் க்ரீம்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் 1 நிமிஷம் மட்டும் இதை நம்ம கொதிக்க விட்டுடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு.
அடுத்து கடைசியா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவினா நம்மளுடைய சூப்பரான பட்டர் சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம நான் செய்யறது எப்படின்னு பார்த்துடலாம். நாம ஏற்கனவே மாவை பிசைஞ்சு வச்சிட்டோம். ஒரு சின்ன பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லா மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற வெண்ணெய் சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சிருந்த பூண்டு சேர்த்துக்கங்க. பூண்டு தான் நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். இது கார்லிக் பட்டர் நான்ன்றதுனால பூண்டு சேர்த்துக்கங்க. கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கங்க. இதுவும் நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். உங்ககிட்ட கருஞ்சீரகம் இருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். நான் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சிடுங்க. அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவும் நல்லா ஊறி வந்துடுச்சு. சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி கொஞ்சமா மாவு எடுத்து உருட்டிக்கங்க. கொஞ்சமா கோதுமை மாவு ஒரு ஷீட்ல தூவிக்கங்க. இதை நாம ஓவல் ஷேப்ல தட்டி எடுத்துக்கணும். இந்த மாவுல கொஞ்சமா தொட்டு ஓவல் ஷேப்ல தட்டி எடுத்துக்கங்க. நமக்கு ரவுண்ட் ஷேப்ல வேணும்னாலும் தட்டிக்கலாம். இது நானுங்கிறதுனால ஓவல் ஷேப்ல தட்டிக்கங்க. அதே மாதிரி தட்டும் போது இந்த கார்னர்லாம் கொஞ்சம் ஓரளவு நல்லா திக்கா இருக்கிற மாதிரி தட்டிக்கங்க. நம்ம சப்பாத்திக்குன்னா நல்லா மெலிசா தட்டுவோம், அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் திக்கா இருக்கணும். கார்னர்லாம் ஓரளவு திக்கா தட்டி எடுத்ததும் தண்ணி அப்ளை பண்ணிக்கங்க. ஒரு சைடு ஒரு போர்ஷன்ல நல்லா தண்ணி அப்ளை பண்ணிக்கணும். நல்லா தண்ணி தொட்டு அப்ளை பண்ணிக்கங்க. தோசைக்கல்ல நல்லா ஹீட்டா இருக்கணும். அந்த தண்ணி அப்ளை பண்ண சைடை நம்ம வச்சிடலாம். வச்ச உடனே நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கணும். லோ ஃப்ளேம்ல வச்சா நமக்கு நானு கரெக்டா வராது. செட் ஆகவும் ஆகாது. தண்ணிலாம் ட்ரை ஆகி நமக்கு நான் கீழே விழுந்துரும். அடுப்புல சுட முடியாது. மீடியம் ஹை ஃப்ளேம்லயே வச்சு நம்ம எல்லா சைடும் கலர் மாறுற அளவு இந்த அடுப்புல காட்டணும். காட்டினா நமக்கு சூப்பரான நான் ரெடி ஆயிடுச்சு. இப்ப கலர்லாம் மாறி கரெக்டா வந்துடுச்சு பாருங்க. நானும் நல்லா செட் ஆகி இருக்கு. இதுல 3 டிப்ஸ் தான். நான் திரட்டும் போது நல்லா திக்கா திரட்டிக்கணும். அதே மாதிரி தண்ணி அப்ளை பண்ண சைடு கரெக்டா தண்ணி அப்ளை பண்ணிருக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சு சுடணும். இந்த 3 ஆப்ஷன் கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான நான் ரெடி ஆயிடும். கடைசியா நம்ம பட்டர் கார்லிக் மிக்சரை இதுல அப்ளை பண்ணிட்டா நமக்கு சூப்பரான டேஸ்டியான நான் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் கோதுமை மாவுல ஈஸியா ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த ஈஸியான நான் ரெசிபியையும் பட்டர் சிக்கனையும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையல்ல வேற ஒரு ரெசிபியில நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.